Hi students, welcome to Max Teacher Amuda channel. Okay, இன்னைக்கு கிளாஸில் என்ன பார்க்க போகிறோன்னா டைப் செட்டில் வந்து நிறைய டைப்ஸ் இருக்குது, அதெல்லாம் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு செட் என்னென்னா நல் செட். இதுக்கு இன்னொரு பேர் வாய்டு செட் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த நேம்லேருந்தே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என்னங்கிறது. இப்போ நல் செட் அப்படின்னா நல்னா வேல்யூஸ் எதுவுமே இல்லை அப்படிங்கிறது அர்த்தம். அப்போது ஒரு செட்டில் எந்த எலமெண்ட்டுமே இல்லாமல் இருந்தால் அந்த செட்டு வந்து நல் செட். அதை எப்படி டினோட் பண்ணுவோன்னா இதுதான் சிம்பிள், நல் அப்படிங்கிறதுக்குரிய சிம்பிள். இப்படியும் போடலாம், எம்டி செட்டை வந்து இந்த மாதிரியும் டினோட் பண்ணலாம். இதுதான் ஃபஸ்ட்டு டைப் ஆஃப் செட். ஓகேவா? இப்போ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள். செட் ஆஃப் ஆல் இன்டீஜர்ஸ் பிட்வீன் 1 and 2ன்னு கொடுத்துருக்காங்க. 1க்கும் 2க்கும் இடையில இன்டீஜர்ஸ் இருக்கா? இல்லை. ஸோ அப்போ இந்த செட்டு வந்து நல் செட். நெக்ஸ்ட்டு ஒன் சிங்கிள்டன் செட். இதுவும் உங்களுக்கு நேம்லேருந்தே தெரிஞ்சிருக்கும். சிங்கிள் அப்படின்னா 1. அப்போ ஒரு செட்டில் வந்து ஒரே ஒரு எலமெண்ட் இருந்தது அப்படின்னா அந்த செட்டை சிங்கிள்டன் செட்டுன்னு சொல்லுவோம். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள். a = x. எக்ஸோட வேல்யூ வந்து >3 <5. அப்போது >3 <5 கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகணும்னா எக்ஸோட வேல்யூ 4 மட்டும்தான் வரும். ஓகேவா? அப்போ a = 4. இப்போ இதில் வந்து இந்த ஏங்கிற செட்டில் ஒரே ஒரு எலமெண்ட் 4 இருக்குது. அப்போது செட் a இஸ் அ சிங்கிள்டன் செட். நெக்ஸ்ட் ஃபைனைட் செட். ஃபைனைட் செட் அப்படின்னா அதில் எவ்வளோ எலமெண்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறது கவுண்டபிள். கவுண்ட் பண்ணி நம்மளால் எவ்வளோ எலமெண்ட்ஸ் இருக்குதுன்னு சொல்ல முடியும். அப்படி இருக்க மாதிரி செட் வந்து ஃபைனைட் செட். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள், இப்போ எக்ஸ் கொடுத்துருக்காங்க. எக்ஸுங்கிறது ஃபேக்டர் ஆஃப் 36. இப்போ 36ஓட ஃபேக்டர்ஸ் என்னெல்லாம் இருக்கும்? இதெல்லாம் 36ஓட ஃபேக்டர்ஸ் 1 2 3 4 6 36. இந்த நம்பர்ஸ் எல்லாத்தையும் வச்சு 36ஐ டிவைட் பண்ண முடியும் இல்லையா? அப்போ இது எல்லாமே 36ஓட ஃபேக்டர்ஸ். இப்போ இங்கே எவ்வளோ டோட்டல் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் எவ்வளோ இருக்குது? 6 எலமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ 6 எலமெண்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் ஃபைண்ட் அவுட் பண்ணி ஃபைனலைஸ் பண்ண முடியுது. அதனால் இந்த செட்டுக்கு பேர் ஃபைனைட் செட். நெக்ஸ்ட் இன்ஃபைனைட் செட். இன்ஃபைனைட் செட் அப்படின்னா செட்டில் வந்து எவ்வளோ எலமெண்ட்ஸ் வரும் அப்படிங்கிறத நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. அந்த மாதிரி செட் வந்து இன்ஃபைனைட் செட். இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள். 5ஓட மல்டிபிள்ஸை ஒரு செட்டாக எழுதுகிறோம். அப்போது 5 10 15 அது வந்து கண்டினியூஸாக போயிட்டே இருக்கும். அப்படின்னாலும் எக்ஸட்ரா போட்டு க்ளோஸ் பண்ணிடுறோம். இப்போ இதில் எவ்வளோ நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறது நம்மளால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. ஸோ அதனால் இந்த செட்டை வந்து இன்ஃபைனைட் செட் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் ஒரு செட்டோட கார்டினல் நம்பர் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். கார்டினல் நம்பர் அப்படின்னா எவ்வளோ எலமெண்ட்ஸ் அந்த செட்டில் ப்ரெசண்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறது தான் கார்டினல் நம்பர். தட் இஸ் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இன் அ ஃபைனைட் செட். அதை எப்படி டினோட் பண்ணுவாங்கன்னா n ஆஃப் a. ஏங்கிறது செட்டு, n ஆஃப் ஏங்கிறது நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இன் செட் a. இப்போது ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். எக்ஸாம்பிள் 1.3. செட் a கொடுத்துருக்காங்க. ஏயில் சம் எலமெண்ட்ஸ் இருக்குது. இந்த செட் ஏயோட கார்டினல் நம்பர் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ கார்டினல் நம்பர் இஸ் ரெப்ரசன்டட் பை n ஆஃப் a. n ஆஃப் ஏனா என்ன? ஏங்கிற செட்டில் எவ்வளோ எலமெண்ட்ஸ் இருக்குதுன்னு கவுண்ட் பண்ணி எழுதணும். இப்போ இதில் எவ்வளோ எலமெண்ட்ஸ் இருக்குது? 1 2 3 4 5 6 7 8. அப்போ n ஆஃப் a இஸ் 8. ஓகே. தென் நெக்ஸ்ட் செட் இஸ் ஈக்குவலன்ட் செட்ஸ். இப்போது 2 செட் இருக்குது. AB அப்படின்னு ஒரு 2 செட் இருக்குது. அந்த 2 செட்டும் எப்போ ஈக்குவலண்ட் அப்படின்னு சொல்லுவோன்னா ஏயோட கார்டினல் நம்பரும் பியோட கார்டினல் நம்பரும் சேமாக இருந்ததுன்னா அந்த 2 செட்டும் ஈக்குவலன்ட் செட்ஸ். அதாவது சேம் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் 2 செட்டில் இருந்ததுன்னா அந்த 2 செட்டை வந்து ஈக்குவலன்ட் செட்டுன்னு சொல்லுவோம்.
அதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்கள். இப்போ ஏல வந்து 1 3 அப்படின்னு 2 எலமெண்ட் இருக்குது. பிங்கிற செட்டில் 5 7 2 எலமெண்ட் இருக்குது. அப்போ ஏயோட என் ஆஃப் ஏ என்ன 2, என் ஆஃப் பி என்ன 2. அப்போ இது இந்த ஏபி ரெண்டும் ஈக்குவலன்ட் செட்ஸ். நெக்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் 1.4 பாருங்கள். இதில் வந்து 2 செட் கொடுத்துருக்காங்க. இது ரெண்டும் ஈக்குவலண்ட்டா அப்படின்னு செக் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போது செட் பியில் வந்து எவ்வளோ எலமெண்ட்ஸ் 4 எலமெண்ட்ஸ் இருக்குது. செட் கியூவில் வந்து 4 எலமெண்ட்ஸ் இருக்குது. அப்போ இது ரெண்டு ஈக்குவலண்ட்டான்னு கண்டுபிடிக்கணும்னா ஃபஸ்ட்டு வந்து அதோட கார்டினல் நம்பர்ஸ் கண்டுபிடிக்கணும். கார்டினல் நம்பர்ஸ் வந்து என் ஆஃப் பி என் ஆஃப் கியூ. என் ஆஃப் பி வந்து 4, இங்கே என் ஆஃப் கியூ 4. அப்போ இது ரெண்டு ஈக்குவல் அப்படின்னா set P and Q are equivalent sets. Next, equal sets. Equal setsனா இப்போது A, B ரெண்டு செட்லேயும் சேம் எலமெண்ட்ஸ் ப்ரெசண்ட் ஆகிருந்ததுன்னா அது ஈக்குவல் செட்ஸ். இப்போ A வந்து 1 2 3 4 இருக்குது, B வந்து 4 3 2 1 இருக்குது. ஸோ அரேஞ்ச் ஆர்டர் வந்து எப்படி வேணாலும் இருக்கலாம், பட் எலமெண்ட்ஸ் வந்து சேமாக இருக்கனால இந்த ரெண்டு செட் ஏயும் பியும் ஈக்குவல் செட்ஸ். இப்போ எக்ஸாம்பிள் பார்க்கலாம். எக்ஸாம்பிள் 1.5 இது ரெண்டும் ஈக்குவல் செட்ஸானு ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ ஏ கொடுத்துருக்காங்க, பி கொடுத்துருக்காங்க. ஏபி ரெண்டுலேயுமே இருக்க எலமெண்ட்ஸ் எல்லாமே சேமாக இருக்குது. ஸோ அந்த ரெண்டு செட்டும் ஈக்குவல் செட்ஸ். ஓகே, ஏ equal to B na A and B are equal sets. Next, universal sets. Universal sets அப்படின்னா எல்லாமே இப்போது ஏதாவது இப்போ நேச்சுரல் நம்பர் எடுத்துக்கிட்டோன்னா எல்லா நேச்சுரல் நம்பரையும் ஒரு செட்டாக எழுதணும், அது யூனிவர்சல் செட். இப்போ அதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சோலார் சிஸ்டமில் பிளானட்ஸ் இருக்குன்னா இல்லை எல்லா பிளானட்ஸையும் ஒரு செட்டாக எழுதணுன்னா அது வந்து யூனிவர்சல் செட். தென் நெக்ஸ்ட் சப்செட். சப்செட்னா இப்போ பாருங்கள், ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து சொல்கிறேன், அப்போ உங்களுக்கு புரியும் கிளியராக. இப்போ ஏல வந்து 4 எலமெண்ட்ஸ் இருக்குது, 1 2 3 4ன்னு 4 எலமெண்ட்ஸ் இருக்குது. பியில் வந்து 1 2 3 4 5 எலமெண்ட்ஸ் இருக்குது. இப்போ ஏல இருக்க எல்லா எலமெண்ட்ஸுமே பியிலே இருக்கா? அப்படி இருந்ததுன்னா ஏங்கிறது பியோட சப்செட். ஓகேவா? இஃப் எவ்ரி எலமெண்ட் ஆஃப் ஏ இஸ் present in set B, then A is called a subset of B. இதை எப்படி டினோட் பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி டினோட் பண்ணுவாங்க. A is a subset of B. இப்போ A வந்து பியோட சப்செட்டாக இருந்ததுன்னா கண்டிப்பாக கார்டினல் நம்பர் வந்து பியோட கார்டினல் நம்பரை விட லெஸ்ஸாக இருக்கும். ஓகேவா? இப்போ செட் ஏ வந்து பியோட சப்செட் அப்படின்னா செட் ஏயோட கார்டினல் நம்பர் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு செட் பியோட கார்டினல் நம்பர். ஓகேவா? இப்போ இதை சப்செட்டை வந்து ஒரு வென் டயக்ராம் யூஸ் பண்ணி ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கோம். இப்போது இங்கே உள்ளே இருக்க சர்க்கிள் வந்து செட் ஏ. ஓகேவா? வெளியே இருக்க சர்க்கிள் வந்து செட் பி. அப்போது ஏங்கிறது வந்து பியோட சப்செட் அப்படிங்கிறத இந்த மாதிரி டயக்ராமேட்டிக்காக ரெப்ரசன்ட் பண்ணலாம். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள். இப்போது இந்த செட்டில் 1 அப்படிங்கிற ஒரே ஒரு எலமெண்ட் இருக்குது. இது வந்து ஒரு சிங்கிள்டன் செட். இப்போ இந்த செட்டில் 1 2 3ன்னு இருக்குது. இப்போ இதோட எலமெண்ட் இங்கே ப்ரெசண்ட் ஆகிருக்கா? அப்போது இந்த செட்டு வந்து இந்த செட்டோட சப்செட். ஓகே, அடுத்து 2 எக்ஸாம்பிள் வந்து புக்கில் பார்க்கலாம். புக்கில் வந்து பேஜ் நம்பர் 9 எடுத்துக்கோங்க. எக்ஸாம்பிள் 1.6. இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா இந்த ஃபில்லப் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து இந்த 2 சிம்பிள் யூஸ் பண்ணி இந்த ஃபில்லப்பை வந்து ஃபில் பண்ணணும். இப்போது இது வந்து சப்செட் அப்படிங்கிறது, இது நாட் சப்செட் அப்படின்னு டினோட் பண்ணுற சிம்பிள்ஸ். இப்போது இந்த ஒரு செட் கொடுத்துருக்காங்க. இதில் 10 20 30ங்கிற எலமெண்ட் இருக்குது. இந்த செட்டில் 10 20 30 40ன்னு இருக்குது.
இப்போ இதில் இருக்க எல்லா எலமெண்ட்ஸும் இதில் ப்ரெசண்ட்டாக இருக்கா? இருக்குது. அப்போது இந்த செட் வந்து இதோட சப்செட். அப்போது இந்த மாதிரி எழுதணும், இது சப்செட். அடுத்தது PQR ஒரு செட்டு, WXYZ ஒரு செட்டு. இதில் இருக்க எலமெண்ட் எல்லாம் இதில் ப்ரெசண்ட் ஆகிருக்கா? இல்லை. அப்படி இருந்ததுன்னா இது நாட் அ சப்செட். Next example 1.7. Write all the subset of A equal to A, B. இப்போ ஏங்கிற செட்டில் 2 elements இருக்குது, AB. இதோட எல்லா சப்செட்ஸையும் எழுத சொல்லியிருக்காங்க. எல்லா சப்செட்ஸும் என்ன? ஒன்று நல் செட் ஃபஸ்ட்டு, அப்புறம் A ஒரே ஒரு எலமெண்ட் வச்சு ஒரு செட், அப்புறம் B, அப்புறம் இந்த சேம் செட்டும் வந்து ஒரு சப்செட். இப்போ இந்த இது எல்லாமே சப்செட்ஸ் ஆஃப் செட் ஏ. சப்செட்டில் சம் நோட்ஸ் கொடுத்துருக்காங்க, அதை பார்க்கலாம். இப்போ ஏங்கிற செட்டு வந்து பியோட சப்செட் அண்ட் பி இஸ் ஆல்சோ ஏ சப்செட் ஆஃப் ஏ. இப்படி இருந்ததுன்னா கண்டிப்பாக ஏயும் பியும் ஈக்குவலாக தான் இருக்கும், ஈக்குவல் செட்ஸ். ஏங்கிறது பியோட சப்செட் and then B is also the subset of A. அப்போது A வந்து equal to B. அடுத்து empty set is a subset of every set. எந்த ஒரு செட்டாக இருந்தாலும் empty set வந்து அதோட ஒரு subset. அப்புறம் every set is a subset of itself. ஒவ்வொரு செட்டும் அந்த செட்டுக்கே subset. இப்போ நெக்ஸ்ட்டு டைப் ஆஃப் செட் என்னென்னா ப்ராப்பர் சப்செட். ப்ராப்பர் சப்செட் அப்படின்னா இப்போ ஏங்கிறது பியோட சப்செட், பட் ஏ வந்து பியோட ஈக்குவலாக இருக்கக்கூடாது. அப்படி இருந்ததுன்னா ஏ இஸ் அ ப்ராப்பர் சப்செட் ஆஃப் பி. அதை எப்படி டினோட் பண்ணணும்னா ஏ இந்த மாதிரி சிம்பிள் போட்டு இது ப்ராப்பர் சப்செட். ஏ இஸ் அ ப்ராப்பர் சப்செட் ஆஃப் பி. அதுக்கு 2 கண்டிஷன். ஒன்று சப்செட்டாக இருக்கணும், ஆனால் ஈக்குவலாக இருக்கக்கூடாது. அப்படி இருந்ததுன்னா அது ப்ராப்பர் சப்செட். நெக்ஸ்ட்டு வந்து டிஸ்ஜாயிண்ட் செட். டிஸ்ஜாயிண்ட் செட்னா இப்போ ஏபி ரெண்டுக்கும் காமன் எலமெண்ட்ஸே இருக்காது. இன்டர்செக்ஷன் நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணிங்கன்னா நல் தான் ஆன்சராக கிடைக்கும். அப்படி இருந்ததுன்னா ஏயும் பியும் டிஸ்ஜாயிண்ட் செட்ஸ். புரியுதா? இப்போ ஏங்கிறது ஒரு செட்டு, பிங்கிறது ஒரு செட்டு. அந்த 2 செட்டுக்கும் காமனாக எந்த எலமெண்ட்டுமே இல்லை அப்படின்னா அந்த 2 செட்டையும் டிஸ்ஜாயிண்ட் செட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து எக்ஸாம்பிள் 1.8 புக்கில் பார்க்கலாம். புக் எடுத்துக்கோங்க. புக் எடுத்தாச்சா? பேஜ் நம்பர் 10 எடுத்துக்கோங்க. எக்ஸாம்பிள் 1.8 பார்க்கலாம். கொஷின் பாருங்கள். வெரிஃபை வெதர் செட் ஏ கொடுத்துருக்காங்க, அடுத்து செட் பி கொடுத்துருக்காங்க. இது ரெண்டும் டிஸ்ஜாயிண்ட் செட்டா அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ டிஸ்ஜாயிண்ட் செட்னா என்ன சொன்னேன்? 2 செட்டுக்கும் காமனாக எந்த எலமெண்ட்டும் இல்லாமல் இருந்தால் தான் அது டிஸ்ஜாயிண்ட் செட். இப்போ 2க்கும் ஃபஸ்ட்டு இன்டர்செக்ஷன் வேல்யூ கண்டுபிடிங்க. இன்டர்செக்ஷன்னா காமன் வேல்யூ. ஏ இன்டர்செக்ஷன் பி ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். ஆன்சர் நமக்கு அப்படி எதுவுமே இல்லை, 2க்கும் காமனாக எந்த எலமெண்ட்டுமே இல்லை. ஸோ ஆன்சர் இஸ் நல், எம்டி செட். அப்போது இப்படி வந்ததுன்னா கண்டிப்பாக ஏயும் பியும் டிஸ்ஜாயிண்ட் செட்ஸ். நெக்ஸ்ட் பவர் செட். பவர் செட் அப்படின்னா கலெக்ஷன் ஆஃப் ஆல் சப்செட் ஆஃப் ஏ இஸ் கால்டு த பவர் செட் ஆஃப் ஏ. இப்போ வந்து இப்போது ஒரு செட் ஏ இருக்குன்னா அதோட சப்செட், அதோட சப்செட்டோட கலெக்ஷன் தான் பவர் செட். இப்போ ஏங்கிற செட்டு பாருங்கள் 2, 3 இதில் இருக்க எலமெண்ட்ஸ். அப்போ இதோட பவர் செட் அப்படின்னா ஒரு செட்டு, இது ஒரு செட்டு. இதில் எலமெண்ட்ஸ் என்ன அப்படின்னா இந்த சப்செட்ஸ் எல்லாமே இதோட எலமெண்ட்ஸாக இருக்கும். இப்போ இந்த செட்டோட சப்செட் என்னெல்லாம்? எம்டி செட் 2, 3 அண்ட் 2, 3. இது எல்லாமே வந்து இதோட எலமெண்ட்ஸ்.
அடுத்து எவ்வளோ எலமெண்ட்ஸ், இப்போ வந்து நம்பர் ஆஃப் பவர் செட் n ஆஃப் p ஆஃப் எக்ஸ் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. தட் இஸ் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் ப்ரெசன்ட் இன் த பவர் செட். அதை வந்து 2 பவர் n ஆஃப் எக்ஸ். இங்கே n ஆஃப் எக்ஸுங்கிறது கார்டினல் நம்பர் ஆஃப் எக்ஸ். p ஆஃப் எக்ஸுங்கிறது பவர் செட் ஆஃப் செட் எக்ஸ். n ஆஃப் எக்ஸுங்கிறது நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இன் செட் எக்ஸ். தென் இன்னொரு ஃபார்முலா பார்த்துக்கோங்க, நம்பர் ஆஃப் ப்ராப்பர் சப்செட்ஸ். நம்ம வந்து இங்கே நம்பர் ஆஃப் சப்செட்ஸ் என்னன்னு பார்த்தோம். நம்பர் ஆஃப் ப்ராப்பர் சப்செட் வந்து இந்த n ஆஃப் p ஆஃப் எக்ஸ்லேருந்து ஒரு 1 சப்ராக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்பர் ஆஃப் ப்ராப்பர் சப்செட் கிடச்சிரும். புரியுதா? இன்னொருக்க சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. இப்போது ப்ராப்பர் பவர் செட் அப்படின்னா அதுவும் ஒரு செட்டு. அதில் என்னெல்லாம் எலமெண்ட்ஸ் இருக்கும் அப்படின்னா அந்த பவர் செட் ஆஃப் ஏ அப்படின்னா ஏயோட சப்செட் எல்லாமே அதோட எலமெண்ட்ஸாக ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இப்போ நம்பர் ஆஃப் சப்செட்ஸ் என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு ஃபார்முலா வந்து 2 பவர் n ஆஃப் எக்ஸ். நம்பர் ஆஃப் ப்ராப்பர் சப்செட் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு ஃபார்முலா 2 பவர் n ஆஃப் எக்ஸ் minus 2 power n of x minus 1. ஓகே, இப்போது எக்ஸாம்பிள் 1.9 வந்து புக்கில் பார்க்கலாம். பேஜ் நம்பர் 11 எடுத்துக்கோங்க. கொஷின் ரீட் பண்ணுறேன். ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் சப்செட்ஸ் அண்ட் நம்பர் ஆஃப் ப்ராப்பர் சப்செட் ஆஃப் செட் எக்ஸ். எக்ஸோட நம்பர் ஆஃப் சப்செட் ஃபைண்ட் அவுட் பண்ணணும், நம்பர் ஆஃப் ப்ராப்பர் சப்செட் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். எக்ஸில் வந்து டோட்டலாக எவ்வளோ வேல்யூஸ் இருக்குது? 6. அப்போ n ஆஃப் எக்ஸ் இஸ் 6. ஃபஸ்ட்டு அதை கண்டுபிடிச்சிக்கோங்க. நம்பர் ஆஃப் சப்செட்ஸ்க்கு என்ன ஃபார்முலா? 2 பவர் n ஆஃப் எக்ஸ். அப்போ 2 பவர் n ஆஃப் எக்ஸ், இங்கே n ஆஃப் எக்ஸ் வந்து 6. அப்போ 2 பவர் 6, அதோட வேல்யூ 64. அப்போ நம்பர் ஆஃப் சப்செட் இஸ் 64. அடுத்து நம்பர் ஆஃப் ப்ராப்பர் சப்செட் இஸ், இதில் என்ன வேல்யூ கிடைக்குதோ அதுலேருந்து 1 சப்ராக்ட் பண்ணால் அதுதான் நம்பர் ஆஃப் ப்ராப்பர் சப்செட். ஓகேவா? ஸோ இதில் வந்து இந்த கிளாஸில் ஃபுல்லாக என்னென்ன டைப்ஸ் ஆஃப் செட்ஸ் இருக்குதுன்னு எல்லாம் ஃபுல்லாக பார்த்தாச்சு. அதோட எக்ஸாம்பிள்ஸும் பார்த்தாச்சு. புரியாட்டி வீடியோவை திரும்ப ஒரு தடவை பாருங்கள், கண்டிப்பாக புரியும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் பார்த்து இதெல்லாம் படிக்கணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.